சென்னை வியாசர்பாடி முல்லை நகர்ல ஏற்பட்ட தீ விபத்துல வீடுகளை இழந்த மக்களுக்கு நம்ம டிவிகே நிர்வாகிகள் உதவி பண்ண போயிருக்காங்க. பட் அதை தமிழ்நாடு காவல்துறை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம பெண் நிர்வாகிகளை ஷூ காலால உதைச்சிருக்காங்க. ஸோ இதை கண்டிச்சு நம்ம தளபதி ஒரு அறிக்கை விடுத்திருக்காரு. அதாவது இந்த தீ விபத்துல ஏகப்பட்ட வீடுகள் தீக்கு இரையாகியிருக்கு. ஸோ வீடுகள் இல்லாம எல்லாருமே பள்ளிக்கூடங்கள்ல தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதலாகவும் அடிப்படை தேவைகள் பண்ண போன எங்களுடைய தாவேகா மகளிர் அணியை தடுத்து நிறுத்தி இருக்கீங்க. ஆனா அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட மக்களே முன் வந்து பொருட்களை வாங்கிட்டு போகும்போது காவல்துறை அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூடிஸ் காலால உதைச்சிருக்காங்க வயித்துல. இதை தட்டி கேட்ட நிர்வாகிகளையும் தாக்கியிருக்காங்க. ஸோ அவங்க இப்ப எல்லாருமே சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ண போறவங்களை இப்படிதான் நடத்தணும்னு ஸ்டாலின் சொல்லி கொடுத்திருக்காரா? ஸோ அந்த காவலர்களை உடனடியாக கண்டிக்கணும். ஆனா அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் நடக்கிறது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சி. தென் மகளிருக்கான ஆட்சினா அது இந்த ஆட்சின்னு சொல்லிட்டு நீங்களே இப்படி பண்றீங்களே. காவல்துறை தமிழ்நாட்டு அரசுடைய ஏவல் துறையா வேலை செய்யக்கூடாது. இனியும் இது மாதிரி செயல்கள் நடைபெற்றுச்சுன்னா தாவேகா சார்பா மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி லெஃப்ட் ரைட்டை வாங்கியிருக்காரு திமுகவை. சொல்ல போனா அவங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண போறவங்களும் தடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன மனநிலைன்னு தெரியல. பட் ஒன்னே ஒன்று தாவேகாவுடைய வருகை என்னமோ பண்ணியிருக்கு. தென் ஃபைனலாக இந்த காவல்துறையோடைய அடக்குமுறை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரியே தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.